அதிமுகவிலே இணையும் வைகோ கட்சியின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக பல பிரச்சனை சந்தித்து தற்சமயம் ஓரளவுக்கு பிரச்சனை என்பது முடிவுக்கு வந்துவிட்டது என்று எண்ணக்கூடிய அந்த வேளையிலும் எங்களுக்கு அதிகாரமில்லா பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டார் என எஸ்பி வேலுமணி தரப்பு போர்க்குழு எடுத்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் என்பது ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே அதிமுகவிலே இணைவதற்கு அடுத்தடுத்த நபர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் அதிமுகவுடைய உள்கட்டமைப்பு என்பது மிக பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை எந்த ஒரு கட்சிக்குமே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் மதிமுக, அதாவது வைகோவுடைய கட்சியைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியிலே இருந்தது மதிமுக. அதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார் வைகோ அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்கும் தெரியும், காணொலிகளாக பார்த்திருப்போம். அதன் பின்பு 9 ஆண்டுகளாக திமுகவுடைய கூட்டணியிலே இருந்து கொண்டு திடீரென அந்தர் பல்ட்டி அடித்து வைகோ அவர்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் இணையவில்லை. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு உள்ளாட்சி தேர்தலிலே கூட்டணி, அதே போல இடைத்தேர்தலிலே ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். இப்ப தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஒருவேளை வெற்றி அடையாமல் இருந்திருந்தால் வைகோ போயிருப்பாரா? வாய்ப்புகள் என்பது கிடையாது. வைகோவை நம்பித்தானே ஸ்டாலின் அவர்கள் சீட்டு கொடுத்தார். அதிலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைகோவிற்கு இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே உதயசூரியன் சின்னத்திலே நின்று போட்டி போட்டவர்கள். அந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டி போட்ட அந்த 2 பேர்களுடைய எங்களால் பதவி விலக முடியாது, பதவி நாங்கள் விலகினால் உங்களுடைய மகனை நிற்க வைத்தோ அல்லது நீங்கள் அந்த தொகுதியில் நின்றோ அமைச்சராவதற்குத்தானே நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறீர்கள், எங்களால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற முடியாது என சொல்லி அவர்கள் இருவரும் திமுகவில் இணைந்து விட்டார்கள். இப்பொழுது மதிமுகவிற்கு எந்த எம்எல்ஏவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைகோ அவர்கள் எடுத்த இந்த திடீர் முடிவின் காரணமாக வைகோ கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் முதல் முக்கிய தலைவர்கள் அனைவருமே இனிமேல் மதிமுக எங்களுக்கு தேவை கிடையாது என சொல்லி திமுக மற்றும் அதிமுகவில் இணைவதற்குரிய வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலே அடுத்தடுத்து சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய எந்த வேளையிலுமே அதிமுகவில் நாங்கள் இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தூதுவிடக்கூடிய ஒரு சூழலையும் இருந்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் வைகோ எடுத்துக்கக்கூடிய முடிவு என்பது தவறான முடிவு அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு கூட்டணியில் நின்று அந்த கூட்டணி ஜெயிக்கிறதோ இல்லையோ அந்த கூட்டணியில் தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்க வேண்டும். அதை தவிர்த்து இன்னொரு கட்சி ஜெயித்து விட்டது, அங்கே போனால் ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு கிடைக்கும் என நினைத்துக் கொண்டு அங்கே போவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது அவருடைய தொண்டருடைய கேள்விகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.